இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில போடுங்க கோமாரி ஊசி. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் பி தனவேல் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியை இப்ப நாம கேட்க போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431 240 102 246 102 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையும் இல்லைன்னா 938 546 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப எளிதாக கிடைச்சதுன்னா அந்த எளிதாக கிடைக்கிற விஷயத்துக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய ஆர்வமோ ஒரு மரியாதையோ இருக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அது நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் என்னென்னா, அந்த நமக்கு இப்போ எளிமையாக கிடைக்கிறதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு, பல நாள் உழைப்பு ஒளிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் அது மனிதனுக்காக இருந்தாலும் சரி, கால்நடைகளுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிதாகலாம் கிடைக்கல. அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு, பல நாள் உழைப்பு, அந்த உழைப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு உழைப்பாகத்தான் இருக்குது. பல தியாகங்களை உள்ளடக்கிய ஒரு உழைப்பாகத்தான் அது இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னாக்கி நமக்கு தடுப்பூசி கிடைக்கும் போது அந்த தடுப்பூசி போடலாமா வேணாமா, போட்டால் இதாகுமா அதாகுமா, அது நம்ம மனிதர்களுக்கும் நம்ம யோசிக்கிறோம், மாடுகளுக்கும் நிறைய நேரத்தில் விவசாயிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யோசிக்கிறாங்க. பால் கம்மியாயிரும், இல்லை இது இந்த சினையாக இருக்குது நான் போட மாட்டேன் அப்படின்னு நமக்கு நம்மளே 1000 காரணம் சொல்லிக்கிறோம், சமாதானம் சொல்லிக்கிறோம். அதை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல யோசிக்கிறோம். அதனால் நமக்கு ஒரு விஷயம் எளிதாக கிடைக்கிறனாலேயே அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை நம்ம நம்பணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்பணும். அறிவியலை நம்பும்பொழுது தான் நம்ம முன்னேற முடியும். அறிவியலை நம்ம நம்பலையோ, என்னைக்கு நம்பாமல் விடுறோமோ அது நமக்குள்ளே இருக்கிற மூட நம்பிக்கை வளர்றதுக்கு காரணமாயிடும். அதுவே நம்ம பின்னோக்கி போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும். அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த கோமாரி தடுப்பூசி முகாம் நடைபெற்றுட்டு இருக்கு. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம கூட காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனையோட கால்நடை மருத்துவர் நம்ம தனவேல் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார் வணக்கம் சார். இந்த கோமாரி நோய் இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன். சார், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட வைரஸ் அப்படிங்கிறது அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு நோய்கள் இருக்குங்க சார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ மனிதனுக்கும் ஆகட்டும் எல்லா விலங்குகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட அதுக்குன்னு ஒரு வைரஸ் அது அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கால்நடைகளில் குறிப்பாக பசுமாடுகள் எருமை மாடுகளில் பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கோமாரி நோய்ங்க. ஆங்கிலத்தில் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க, கால் மற்றும் வாய் நோய். ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு அது எங்கே பிரச்சனை ஏற்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது கால் அப்படிங்கிறது கால் குழம்புலையும், வாய்ங்கிறது வாயுடைய உட்பகுதியிலையும் இது புண்களை ஏற்படுத்தி இந்த நோய் உருவாக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பிக்கோர்னா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமினால் உருவாகுதுங்க. இது ரொம்ப நாளாக இது ரொம்ப நீண்ட நெடுநாட்களாக அந்த நோய் இருக்குது. ஆனால் 1894 தான் அந்த வைரஸை முத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப் 1544 தான் இந்த யூரோப்பில் முத இந்த வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த நோய் இருந்துட்டு தான் இருக்குங்க, பன்னெடுங்காலமாக இருக்குது. இதை நம்ம காணை நோய் அப்படின்னு சில பக்கத்தில் சொல்லுவாங்க, சில பக்கத்தில் கோமாரி நோயின்னு சொல்லுவாங்க, சிலர் கசப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு லோக்கலில் ஒவ்வொரு பேர் ஆமாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். ஸோ நமக்கு பொதுவாக அந்த கோமாரியை பொறுத்த வரைக்கும் சார் எந்த சீசனில் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு சார்? இது மெயினாக மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் சார். பனிக்காலங்களில் தான் அதிகமாக இருக்கும் சார். குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள் தான் இந்த கோமாரியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் சார். ஏன்னா அந்த பனியில் தான் அந்த வைரஸ் வேகமாக பரவக்கூடியதுங்க. அதுதான் அதுக்கான காரணம் சார். ஆனால் சில சமயங்கள் நம்ம வெய்ய காலத்தில் கூட அந்த நோயை நம்ம பார்க்குறோம். இப்போ இது வெறும் கால்நடைகள்னால் நம்ம நிறைய பேர் முக்கியமாக வச்சுருக்கிறது கறவை மாடுகள் தான். கறவை மாடுகளில் எல்லாமே மேம்படுத்தப்பட்ட ரகங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். நம்ம ஹெச்எஃப் இல்லை ஜெர்சி இந்த மாதிரியான இல்லை கலப்பினம், அதுலேயே கலப்பினங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நாட்டு மாடும் ஜெர்சி கிராஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆமாங்க சார். இப்போ அதுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வெள்ளை மாடு இருக்குல்ல சார், இந்த ஃப்ரீஷியன் கிராஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாடுகளில் தான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், கலப்பின மாடுகளில்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி கிராஸ் சார், இந்த செவலையாக இருக்கும், இந்த மாடுகளில் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் சார். நாட்டு மாட்டில் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும், எருமைகள்லையும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பேசிக்காக எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் சார். எருமைங்களுக்கு சொல்றீங்க. எருமைகளுக்கும் நாட்டு மாடுகளுக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சார். பட் ஆனால் பாதிப்பு ஏற்படுத்தும் சார், ஏற்படுத்தாமல் இருக்காது. பட் கலப்பின மாடுகளில் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். சரிங்க சார். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த முகாமோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஊசி போடுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய அளவில் வந்து இந்த தடுப்பூசி முகாம்கள் வந்து நடந்துட்டு இருக்கு சார். இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினால தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இந்த கோமாரி நோய்க்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டுட்ருக்காங்க சார். மெயினாக வந்து பசு மாடுகளுக்கும் எருமை மாடுகளுக்கும் தான் அந்த தடுப்பூசி வந்து போட்டுட்ருக்காங்க சார். இப்போ நம்ம போடுறது வந்து NADCP அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஆங்கிலத்தில். இது வந்து இப்போ நம்ம கோமாரி தடுப்பூசி போடுறது வந்து பார்த்திங்கன்னா 9வது சுற்று தடுப்பூசி போட்டுட்ருக்கோம் சார். இப்போ நம்ம ஜனவரி 2026 பார்த்தோம்னா 8வது சுற்று நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி போடணும் சார். ஏன்னா அந்த தடுப்பூசி வந்து ஒரு தடவை போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு தான் அதோட எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் ஆண்டுக்கு 2 முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை. அப்போ ஜனவரியில் போட்டிருந்தாலும் அவங்க போட்டவங்க வந்து கண்டிப்பாக மறுபடியும் இப்பயும் ஒரு வாட்டி போடணும். கண்டிப்பாக போடணும் சார். ஏன்னா அதோடைய எதிர்ப்பு சக்தி 6 மாதத்து தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம போடுற இந்த ஊசி போடுற திட்டத்தில் வந்து வெறும் கறவை மாடுகளுக்கு மட்டும்தான் போடுறோமா சார், இல்லை வேற ஏதாவது விலங்குகளுக்கும் போடுறோமா? இல்லை சார், கறவை மாடுகளுக்கும் எருமைக்கும் போடுறோம் சார். பசு மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் 4 மாத கன்றுக்குட்டியிலிருந்து நம்ம வந்து இந்த தடுப்பூசி வந்து போடுறோம் சார். எல்லா மாடுகளுக்குமே நம்ம சினை மாடுகள், கறவையில் இருக்கிற மாடுகள், எல்லா மாடுகளுக்குமே அந்த தடுப்பூசி கண்டிப்பாக போடணும் சார். சரிங்க சார். பொதுவாக இந்த கோமாரி வரும்பொழுது என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து நம்ம மாடுகளில் தென்படுங்க சார் பொதுவாக? சார், இந்த கோமாரி வரும்போது முதல்ல வந்து அதிகப்படியான காய்ச்சல் சார். காய்ச்சல் தான் முதல்ல தெரியும் சார். மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாயிரும் சார், நார்மலாக இருக்கிற விட. வாயில் வந்து புண்கள் வரும் சார். ஏன்னா கால் மற்றும் வாய் நோய் சொல்லியிருக்கேன்ல சார். வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில், வாயோட உட்பகுதியில் பூரா பார்த்தீங்கன்னா கொப்பளங்கள் உருவாகும் சார். அதே மாதிரி இந்த மூக்கில் எல்லா பக்கம் கொப்பளம் உருவாகும் சார். அதனால் பார்த்தீங்கன்னா சலவை வந்து நிறைய எச்சில் நிறையா ஊற்றிட்டே இருக்கும், நுரையா வரும் சார். கீழே அப்படியே ஊற்றிட்டே இருக்கும். வாயை வந்து அப்படியே சப்பிக்கிட்டே இருக்கும் சார். ஏன்னா வந்து அந்த புண்கள் இருக்கனால, இப்போ நமக்கு வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாயை வந்து க்ளோஸ் பண்ணவே முடியாது. வாயை வந்து திறந்த வாக்கிலே இருப்போம். அந்த மாதிரியே தான் மாடு இருக்கும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடியிலையும் காம்புகள்லையும் இதே மாதிரி கொப்பளங்கள் வரும் சார். கால் குழாம்பு இருக்குல்ல சார், குழாம்புடைய சந்துகள் வந்து வரும் சார். 2 கொழும்புக்கும் நடுவில் இருக்கிற சந்துகள் தான் அது வந்து கொப்பளங்கள் ஏற்படும் சார். அதனால் பார்த்தீங்கன்னா மாடு வந்து காலை நொண்டிக்கிட்டு இருக்கும் சார், நடக்க முடியாமல் இருக்கும். இந்த காய்ச்சல் வந்து ஒரு 2-3 நாள் இருந்து காய்ச்சல் குறைஞ்சிரும் சார். குறைஞ்ச வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கொப்பளங்கள்லாம் உடஞ்சிரும் சார். உடஞ்சி புண்ணாக மாறிடும். அது அல்சர். இப்போ நமக்கே வாய்க்கில் வந்து புண்ணு வரும், கொப்பளம் வரும் சார், அப்புறம் அல்சர் ஆகிடும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கிற மாடுகளில் நாக்கில் வந்து இருக்கிற மேலே இருக்கிற அந்த தோலை உறிஞ்சி வந்துடும் சார். ஸோ அதனால் வந்து மாடு வந்து சுத்தமாக தீனி எடுக்க முடியாமல் போயிடும் சார். ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயின் பிரச்சனை. இப்போ மடியில் கொப்பளங்கள் வரதுனால வந்து மடிநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கிருமிகள் அட்டாக் ஆகி மடிநோய் வர வாய்ப்பு இருக்குது. அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் ரொம்ப சிவியர் ஆகும்போதுங்க சார், அந்த குழம்பு வந்து கழுண்டு விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த உள்ள புண்ணாகி அந்த குழம்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும் சார். அது அப்படியே மொத்தமாக கூட சில மாடுகளில் கழுண்டு விழுந்துடும் சார், ரொம்ப வந்து சிவியராக இருக்கும்போது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயினான சிம்டம் சார். சரிங்க சார். இப்போ இந்த மேஜரான சிம்டம் இப்படி இருக்குது. நம்ம இந்த சிம்டம் இருக்கிற இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரியான கோமாரி விழுந்துருச்சுன்னா அதில் எந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு இருக்குங்க சார்? இறப்பு ஏற்படுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மாடுகளை பொறுத்த வரைக்கும்? சார் இதில் வந்துங்க சார், இது வந்து ஒரு தொற்று நோய் சார். இது வந்து இப்போ ஒரு 10 மாடு வச்சுருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா சார், ஒரு மாட்டுக்கு இது அறிகுறி ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்த மாடுகளுக்கு அப்படியே பரவ ஆரம்பிச்சிருங்க சார். ஸோ அதனால் இதில் இறப்பு அப்படிங்கிறது வந்து கம்மி தான் சார். நல்லா கரெக்டாக முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இறப்பு கம்மியாக தான் நடக்கும் சார். இளங்கன்றுகளில் தான் இறப்பு அதிகமாக இருக்கும் சார். இந்த 1 மாதத்துக்குள்ளே இருக்கிற கண்ணுக்குட்டியில் பால் ஊட்டுது இல்லைங்க சார், அந்த பால் ஊட்டும் போது அந்த பால் வழியாக வந்து வைரஸ் உள்ளே போகும் சார். உள்ளே போனோடனே ஒரு பெக்யூலராக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு மட்டும் இதயத்திலேயே புண்ணு வந்துடும் சார். அது வந்து மயோகார்டியல் டீஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்க சார். அந்த இதயத்தில் இருக்கிற சதைகளே வந்து அப்படியே புண்ணாகி இதயமே செயலிருந்து உடனே இறந்துடும் சார். பால் குடிச்சதுன்னா சில மணி நேரங்கள் இறந்துடும். ஓ, அவ்வளோ சீக்கிரம் இறந்துடும் சார். கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. பெரிய மாடுகளில் வந்து பெரும்பாலும் வந்து சரியாயிரும் சார். ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாயிரும். 10 நாள் 15 நாள் ஆகி கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சரியானாலும் சார், இப்போ நம்ம வந்து மாடு வச்சிருக்கிறது வந்து இப்போ கறவைக்காக தான் வச்சுருக்கிறோம். ஒன்ஸ் இந்த மாதிரியான கோமாரி வந்துட்டு போச்சுன்னா அந்த மாடுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? கறவை வந்து அதே மாதிரி நார்மலாக இருக்குமா? திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அது நமக்கு பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாகும் சார்? கோமாரி வந்துட்டாலே அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி எல்லாமே குறைஞ்சிரும் சார்.
ஃபர்ஸ்ட் நம்ம பாதிக்கப்படுறது கறவை மாடுகளில் பால் உற்பத்தி சார். அதாவது 80% வரைக்கும் பால் உற்பத்தி குறையும்னு கணக்கிட்டு இருக்காங்க சார். அதாவது ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடு வந்து 2 லிட்டர் ஆயிரும் சார். அந்த லெவலுக்கு 10 லிட்டர் இருக்கிறது கிட்டத்தட்ட 2 லிட்டருக்கு போயிடும் சார். திருப்பி வந்து அந்த பாலை வந்து ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் வரைக்கும் கொண்டு வரதே பெரிய விஷயம் தான் சார். அந்த அளவுக்கு தான் நம்ம 50% 60% தான் ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ பால் உற்பத்தினால நமக்கு வந்து ரொம்ப ஹெவி லாஸ் வந்து வருதுங்க சார். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நோய் பாதிச்சதுக்கு அப்புறம் மெயினாக பாதிக்கிறது பால் உற்பத்தி பாதிக்குங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சென மாடுகள் வந்து இந்த நோய் வந்துச்சுன்னா அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதே மாதிரி இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாடுகள் செனப்பிடிக்கிற தன்மையும் குறைஞ்சிருது சார். இப்போ அதனால் இப்போ நல்ல கறவை மாடு சார், ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்கிற மாடு நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதோட அடுத்த தலைமுறை நமக்கு வேணும்னா அந்த மாடு வந்து அடுத்து ஒரு கிடாரி கன்று போட்டு வளர்த்துனா தான் அது அதே அளவுக்கு கறக்கக்கூடிய நம்ம கன்றுகள் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த மாடு வந்து நம்ம வந்து செனப்பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நம்ம அடுத்த தலைமுறை இழந்துடுறோம். ஸோ இது வந்து ஒரு மறைமுக பாதிப்பு சார். சரிங்க சார். அதாவது இன்றைய கன்று நாளைய பசு அப்படின்றது தான் முக்கியமானது. ஸோ நமக்கு பால் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த மாடுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த தலைமுறை கன்றுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். கண்டிப்பாக அதுலேயும் இந்த கோமாரி வந்து பெருமளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்றீங்க. ஆமாங்க சார். அந்த கோமாரியை தடுக்கிறதுக்கு முக்கியமானது இந்த தடுப்பூசி. இதை கண்டிப்பாக அனைத்து பண்ணையாளர்களும் போடணும் அப்படிங்கிறதா நம்மளோட வேண்டுகோள். தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். ஓகே சார். வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 கால்நடைகளை வளர்க்குறவங்க அந்தந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் அவசியம். அதுல முக்கியமா நாம எப்படி நம்மள சில நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா அதுக்கான தடுப்பூசிகளை போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான் கால்நடைகளுக்கும் போடணும் தடுப்பூசிகளை. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கோமாரி தடுப்பூசி நோய் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்ல இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை 0431 240 102 246 102 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையும் இல்லைனா 938 546 102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். இப்போ வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். நம்ம கூட காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனையோட கால்நடை மருத்துவர் தனவேல் அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம முக்கியமாக இப்போ இன்றைக்கி வந்து கோமாரி ஊசியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கோமாரி இந்த தடுப்பூசி முகாம் வந்து முழுக்க எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா மாவட்டங்கள்லையும் நடந்துகிட்ருக்கு. அதை பயன்படுத்தணும். அதோட அவசியம் என்ன காரணத்தினால வருது, எப்படி அதை நம்ம தவிர்க்கலாம், வந்துச்சுன்னா என்ன மாதிரியான இழப்பு ஏற்படும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதை தாண்டி விவசாயிகளுக்கு வந்து 1000 கேள்வி இருக்கும் அவங்க மனசில். ஆடு மாடு வச்சுருக்கவங்க மனசில் 1000 கேள்வி இருக்கும். ஒவ்வொன்றுத்தையும் கேட்கணும்னு நினைப்பீங்க. கோமாரின்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அதை பற்றி சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக இந்த கோமாரியை பற்றி. இந்த கோமாரி தடுப்பூசி நம்ம போடும்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, இப்போ எங்கள் மாடு வந்து சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கண்ணுக்குட்டி இப்போ தான் பிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் போட்டால் பால் கறவை குறைஞ்சிருங்க அப்படின்னு ஒருத்தர். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் விட பக்கத்தில் என்ன ஒரு விவசாயி சொல்கிறாரோ அதை தான் அவர் நம்புவார். அப்படி இருக்கும்போது அவர் ஏதாவது சொல்லியிருப்பார், போன வாட்டி ஊசி போட்டப்போ இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டி இவங்க ஊசி போட மாட்டேன் அப்படின்வாங்க. இந்த பொதுவாக இந்த மாதிரி மனசில் இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பால் குறைஞ்சிருமா சார்? கோமாரி தடுப்பூசி அதாவது நார்மலாக எந்த ஒரு தடுப்பூசி போட்டாலும் சார் கொஞ்சம் காய்ச்சல் வர்றது சகஜம்தான் சார். அது வந்து அந்த மாதிரி வந்தால் தான் அந்த தடுப்பூசி நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சார். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கூட தடுப்பூசி போடுறோம் சார். போட்டால் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தொடர்ச்சியாக காய்ச்சல் இருக்குது, நம்ம உடனே வந்து அந்த பேரஸ்டமால் சிரப் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் காய்ச்சல் குறையிற வரைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த தடுப்பூசி நிறுத்துறதில்ல. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நல்லது நடக்கணும், அதுக்கு ஒரு நோய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த குழந்தைகளை அப்படி பாதுகாக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த கால்நடைகளும் நம்ம குழந்தைகள் மாதிரி தான். ஸோ அதுக்கும் வந்து நம்ம நல்லா பாதுகாக்கணும் கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி இந்த கோமாரி தடுப்பூசி அப்படிங்கிற அந்த கோமாரி வைரஸை தான் வந்து நம்ம கில் பண்ணி நம்ம வந்து தடுப்பூசியாக தயாரித்து போடுறோங்க. இப்போ அந்த கோமாரி நோய் வந்தால் எப்படி நான் காய்ச்சல் வரும்னு சொன்னல சார், அதே மாதிரி தடுப்பூசி போடும்போதும் காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். அந்த காய்ச்சல்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கோமாரி வந்துச்சுன்னா 105 106 டிகிரி வரைக்கும் காய்ச்சல் வரும் சார். ஆனால் இதில் வந்து ஒரு 104 வரைக்கும் வரும் சார். ஆனால் எல்லாத்துக்கும் வராதுங்க சார், ஒரு 10ல் ஒரு மாட்டுக்கு அது காய்ச்சல்லேருந்து லைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அந்த காய்ச்சல் வந்து தானாகவே குறைஞ்சிடும் சார். அதே சரியாயிடும். ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்தில் குறைஞ்சிடும் சார். இந்த காய்ச்சல் மைல்டாக வரதுனால சில மாடுகள் வந்து தீனி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் சார். அந்த கம்மியாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பால் வந்து குறையும் சார். ஒரு நாள் 2 நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நாள் தான் சார், ஒரு 2 வேளை குறையலாம் அதிகபட்சம். இப்போ வந்து ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு 13 லிட்டர் கறக்கலாம், ஒரு 2 லிட்டர் தான் குறையும்.
அது ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் சார். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய வந்து 50 மாடு 30 மாடு வச்சிருக்க பண்ணையில் கூட அவங்க 300 லிட்டரு 500 லிட்டர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பண்ணைகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் தான் சார் தடுப்பூசி போடுற அடுத்த நாள் வந்து குறையுது. அடுத்த நாள் திருப்பி வந்து பழைய லெவலுக்கு வந்து தானாகவே அதிகமாயிடுது. சரிங்க ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம வந்து எடுத்துக்க வேணாம் சார். அப்படியே காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு மாத்திரை இருக்குது சார். டாக்டர் கேட்டால் சொல்லுவாங்க, அந்த ஒரு மாத்திரை ஒரு டோஸ் போட்டாவே சரியாயிடும் சார். சரிங்க சார். நம்ம கூட இருக்கிற விவசாய கேட்டுருக்கோம். கேளுங்க கேளுங்க சார். வணக்கம் சார். கேளுங்க. என் பேரு மூர்த்தி சிறுகமணிங்க சார். கேளுங்க சார் கேளுங்க. டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய 2 கேள்விங்க. சொல்லுங்க சார். ஒன்னு, இப்போ கோமாரி நோய் தடுப்பூசி எல்லாம் விழிப்புணர்வு வந்திருக்கு, கவர்மெண்ட் மூலியமாவும் டாக்டர் மூலியமாவும் வந்திருக்கு. கண்டிப்பா சார். ஆனா இந்த விழிப்புணர்வு வந்து இன்னும் பத்தலன்னு என்னுடைய கருத்துங்க. கண்டிப்பா சார், உண்மைதான் சார். அது வந்து அதிகமா இது பண்ணணும், அது ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இல்ல தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். 2வது கேள்வி, என்னோட கேள்வி பெரிய கேள்விங்க. சரிங்க சார். நீங்க கன்றுக்குட்டி இருந்தாதான் நம்ம நோயை பத்தி பேசணும். கன்றுக்குட்டியே எடுக்க முடியலங்க. அதாவது மாடுகள் வந்து சினை பிடிக்க முடியல. கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட நாங்களாம் தொன்று பால் இது விவசாயம் பண்றோம், அதுல வச்சிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். இந்த மாடுனால வந்து நாங்க மண்புழுவும் உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இப்ப என்னன்னா அந்த சினை பிடிப்பு வருது, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். உங்களுக்கு சாருக்கு நிறைய பார்த்துருப்பீங்க என்னோட. ஆமா சார், நிச்சயமா. இதுல வந்து நீங்க சொல்ற ட்ரீட்மெண்ட், கர்ப்பை ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் நாங்க எது கொடுத்தாலும் மினரல் மிக்சர் நீங்க கொடுக்க சொல்றீங்க. ஆமாங்க சார். அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நல்லா தான் இருக்கு. அதையும் மீறி எங்களால திணை பிடிக்காத காரணத்தினால நாங்க மாடு வளர்க்கிற ஆசையை விட்டு போயிடுச்சுங்க. கண்டிப்பா சார். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து பெரிய பண்ணைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பெரிய பண்ணைன்னு இல்ல. இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்க சார். ஒருத்தர் 2 பேரு இந்த மாதிரி மாடு வளர்க்குறவங்களும் நாங்க வந்து இப்ப ஸ்கிப் ஆகி. சரி, ஓகேங்க. அதுக்கான இது என்னன்றது இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா மாடு வளர்க்குறதே வந்து பால், அதை தாண்டி வருஷத்துக்கு ஒரு கண் எடுக்கணுன்றது தான் கொள்கையே நமக்கு. வருஷத்துக்கு ஒரு கண் எடுத்தால் தான் அவங்க வெற்றிகரமாக அந்த கால்நடை வளர்ப்பு தொடர்ச்சியாக செய்ய முடியும். இல்லைன்னா செய்யவே முடியாது. அவர் சொல்கிறது ரொம்ப நியாயமான விஷயம்தான். இந்த மாதிரி செனை பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ அவரே 2-3 விஷயம் சொல்கிறாரு. அதாவது சினைப்பை நல்லா இது பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மினரல் மிக்சர்லாம் சொல்லியிருக்கீங்க, ரெகுலராக கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதை தாண்டி என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் சினை வந்து தொடர்ச்சியாக பிடிப்பதற்கும்? ஏன்னா இது வந்து கறவை மாட்டை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எரும மாட்டில் அவர் சொன்னார்னா ஏன்னா நான் செனை தெரியாமல் போயிடும், செனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நிறைய இடத்துல எருமை மாடு இப்போ வளர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் கறவை மாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது என்ன காரணம் சார்? என்னென்னலாம் செய்யலாம் அதை சொல்லிடுங்க சார். இப்போ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாரே வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டாரு. செனை பிடிக்கிற காரணங்கள்லாம் சொல்லிட்டாரு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சார், ஆரம்ப காலத்தை விட இப்போ வந்து அதிகமாக இந்த கிராஸ் அனிமல்கள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, கலப்பின மாடுகள் வச்சுருக்காங்க சார். கலப்பின மாடுகள் வந்து கறவை அதிகமாக கறக்குது சார். அதிகமாக கறக்கும் போது அதுக்கு தேவையான சத்துக்களும் அதிகமாக தேவைப்படுது சார். அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து அதுக்கு கிடைக்காம போகுது சார். மெயினாக வந்து இந்த தாது உப்புக்கள், அந்த மினரல் மிக்சர் கொடுக்குறோம்ல சார், தாது உப்புக்கள் பற்றாக்குறை மட்டும் இல்லை சார். இப்போ அதுக்கு வந்து நிறைய வந்து கொழுப்பு சத்தும் தேவைப்படுது சார். புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் தேவைப்படுது. அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புல வந்து சமநிலையாக வந்து உற்பத்தி ஆகும் உடம்புல. அப்போ தான் அந்த சினை பிடிக்கிறதும் நல்லா இருக்கும். ஸோ அந்த சத்துக்களும் பற்றாக்குறை வந்து நிறைய இருக்குது சார். நம்ம மாடு கறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தீவனம் கொடுக்க முடியல. ப்ராக்டிக்கலாக அதான் காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் விலையை விட வந்து தீவன விலை அதிகமாக இருக்குது சார். ஸோ உற்பத்தி செலவு அதிகமாகறனால மக்கள் வந்து உங்களுக்கு அந்த புண்ணாக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பருத்தி கொட்டை அந்த மாதிரி விஷயங்களை வந்து குறைச்சிடுறாங்க, அல்லது கொடுக்காமே விட்டுறாங்க. அப்போ இந்த பற்றாக்குறை வந்து முக்கியமான காரணம் சார். அப்புறம் வந்து பசு தீவனங்களுடைய பற்றாக்குறை அது கம்மியாக இருக்கிறனாலையும் வந்து உங்களுக்கு போதுமான சத்துக்கள் வந்து கிடைக்காம போகுது சார். ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா சத்து பற்றாக்குறை தான் வந்து சினைப்பிடிக்காமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம் சார். சரி. அதுக்கடுத்த காரணம் இப்போ வந்து செனை ஊசி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார், இந்த கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மெட்டடிஸ் ப்ராப்ளம்லாம் சொல்லுவோம். உள்ளே வந்து சீ பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இயற்கை இனவிருத்தி காலைக்கு சேர்க்கும் போது அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு சார். ஏன்னா ஒரே காலைக்கு பல மாடுகளை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம செனை ஊசி வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு சார். ஸோ அது வந்து மெயினான காரணமாக இப்போ இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார், இப்போ ப்ரோக்ராம்டு ப்ரீடிங் மாதிரிலாம் இப்போ நிறையா ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து செனைப்பிடிக்க வச்சுட்ருக்கோம். இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு மாடு பார்த்தீங்கன்னா பருவத்துக்கே வரல சார். அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, நாங்கள் மினரல் மிக்சர் எல்லாமே கொடுத்து கூட, அது நல்ல தீவனம் கொடுத்து கூட அது பருவத்துக்கு கொண்டு வர வைக்க முடியல. அப்புறம் வந்து ப்ரோக்ராம்டு ப்ரீடிங், ஸோ குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் கொடுத்து அந்த பருவத்துக்கு வர வச்சு தான் அதுக்கு நாம் வந்து செனை ஊசி போட்டோம் சார். ஆனால் சினை ஆயிடுச்சு.
ஸோ அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நிறைய இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஆனால் முதல்ல நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது, சரியான ஊட்டச்சத்து கொடுக்கணும். ஆமாம் சார், அதுதான் மெயின். சரிங்க சார். அடுத்து நம்ம கூட இருக்கிற விவசாயி கேளுங்க கேளுங்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். இனிய காலை வணக்கம். ஏன்னா திருச்சி மாவட்டம் மேலமாங்கம் தேவேந்திரன் டெய்லர் இல்லையா? டாக்டர் சார் உங்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு 4 மாடு வச்சிருக்காரு. அதுல ஒரு மாட்டுல வந்து 2 கன்றுக்குட்டி ரெட்டையரா பிறந்துச்சு. அதுல வந்து கால் வந்து ஒண்ணு ஊனவங்க சார். அது வந்து பால் குடிக்க பேலன்ஸ் பண்ண முடியாம நின்னாலும் அது கீழே விழுந்துருக்குது சார். அதுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மற்றபடி இதுக்கு பால் கொடுக்கறதுக்கு எப்படி வேற எந்த வகையில கொடுக்கலாமா அந்த கன்றுக்குட்டிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் வந்து வெயில் காலங்கள்ல மாடு வந்து நம்ம எந்த டைம்ல அவுத்து விடணும், பனி காலங்கள்ல எந்த டைம்ல அவுத்து விடணும் அப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசுவோம் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ அந்த கன்றுக்குட்டி வந்து அது பிறக்கும் போதே ரொம்ப வீக்காக போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த காலில் வந்து போதுமான அளவுக்கு வந்து எலும்புகள் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கும் சார். அப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது சார். அந்த மாதிரி இருக்கிற கன்றுகளுக்கு வந்து நம்ம வந்து புட்டி பால் கொடுக்கறது தான் பெஸ்ட்டுங்க சார். அது கன்றுகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு பெரிய சைஸ் பாட்டில் நிப்பிள்லாம் கிடைக்குது சார். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி பெரிய பாட்டில் இருக்குது. இப்போ அந்த தாய்ப்பாலை தான் நம்ம கறந்து கொடுக்கணும் சார். மாட்டோட கறந்தா கொடுக்கணும், வேற மாட்டு பால் கொடுக்கறத வந்து தவிர்க்கணும் சார். அந்த தாய்ப்பாலை நம்ம நல்ல பெரிய பாட்டிலில் புட்டியில் போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். அடுத்த கேள்வி என்ன கேட்டார்னா, வெயில் காலத்தில் வந்து எப்போ மேய்ச்சலுக்கு விடணும் அப்படின்னு கேட்டார் சார். வெயில் காலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாடுகள்லாம் வந்து வெப்ப நாடுகள். ஸோ கடுமையான வெப்பம் இருக்குது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இயர்லியரான டைம் காலையில் வந்து ஒரு 5:30 மணிக்கே கூட நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பலாம் சார், தப்பு இல்லை. நல்ல வெயில் ஒரு 10 மணி வர டைம்லலாம் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் சார். அதே மாதிரி மாலை நேரங்களில் 5 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு விட்டுட்டு ஒரு 7 மணி வரைக்கும் கூட மேய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை சார். பகல் டைமில் வந்து நம்ம நல்ல நிழலான இடத்துல தான் நம்ம கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சார். சரிங்க சார். இப்போ பனிக்காலத்தில் பார்த்தோன்னா சார், அப்போ வந்து டே டைமே கம்மியாக இருக்கும். அதாவது விடியறதே லேட்டாக தான், 7 மணிக்கு தான் விடியும். அப்போ அந்த பனி வந்து இருக்கும் சார், புல்லில் பனி இருக்கும். பனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிருமிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார். அந்த பனிக்காலங்களில் மேய்ச்சலுக்கு வந்து ஏர்லியராக கொண்டு போனோம்னா வயிற்றோட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சார். அதனால் நம்ம நல்ல வெயில் வந்து அந்த பனி உணர்ந்த வாட்டி, புல்லில் இருக்கிற பனியெல்லாம் உணர்ந்த வாட்டி ஒரு 10 மணிக்கு மேலே அல்லது 9 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறது தான் சார் வந்து நல்லது. அதே மாதிரி சாயந்தர நேரமும் ஏர்லியராக பனி வந்துடும் சார். அந்த பனிக்கு முன்னாடி நம்ம மாட்டை வந்து ஓட்டிகிட்டு வந்துடணும் சார். பனிக்காலமாக இருந்தாலும் நல்ல வெயிலில் வந்து மேய்க்கக்கூடாது சார். பகல் நேரத்தில் அந்த ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் நம்ம வந்து மேய்க்கிறத தவிர்க்கணும் சார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். சார், எனக்கு கேள்வி இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிற விவசாயி அவரோட கேள்வியும் கேட்டுடலாம். ஓகே சார். வணக்கங்க, கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம். காற்று ரொம்ப அடிக்குதுங்க, காற்று கொஞ்சம் அடிக்காத இடத்துல நின்று கேள்வியை கேட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். என்னங்க? கேளுங்க. ஆட்டுக்கு வருமான்னு கேக்குறீங்களா? சரி, ஓகே. சார், ஆட்டுக்கு வருமா? டக்கு சுருக்கா கேளுங்க, அப்பதான் மித்தவங்களும் கேட்கணும்ல. சரிங்க, 3 கேள்வி. இந்த கோமாரி நோய் வந்து பனிகாலத்துல வந்து ஒரு வெயில் வந்தது, நல்ல வெயில் வந்ததுக்கு அவுத்துலாமா இல்ல பனி இல்ல? அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அடுத்து காதுல வாங்கலாம். சரி, பரவாயில்ல, மறுபடியும் வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்றேன். 3 கோமாரி நோய் வந்த பால் இருக்கிற கண்ணுக்கு இருக்குல்ல, இல்ல அதுதான் இப்ப சொன்னாரு, அதையும் முன்னாடியே சொன்னாரு. அப்ப எதையுமே நீங்க காதுல வாங்கல முன்னல இருந்து, இப்ப மறுபடியும் சுத்தமா உங்களுக்கு சொல்றேன். சரிங்க, சரி ஐயா, சொல்றேன். அதாவது கோமாரி நோய் ஆடுகளுக்கு வருமானு கேட்டிருக்காரு சார். அதாவது பிளவுபட்ட குழம்புகளை உடைய அனைத்து கால்நடைகளையுமே இது பாதிக்கக்கூடியது சார். சரி. பசு, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றிகளுக்கு கூட இது வந்து வரும் சார். ஆனால் பசுமாடு, எருமாட்டில் தான் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் சார். வெள்ளாடுகளுக்கு வந்து தன்னிச்சையாக வர்றதை வந்து அதிகம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை சார். ஆனால் வந்திருக்கு. எப்போ வருது அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 மாடு வச்சுருக்காங்க, அதில் கோமாரி வந்து அது பக்கத்துலேயே ஆடுகள் இருந்துச்சுன்னு வச்சுங்க சார், அதுக்கு வந்து நான் வந்து பார்த்துருக்கேன்.
பட் தனிப்பட்ட முறையில் வந்து அதிகமாக பாதிப்பு வந்து ஆடுகளுக்கு, வெள்ளாடுகளுக்கு, செம்மறி ஆடுகளுக்கு வரதில்லை சார். சரிங்க சார். அடுத்து அந்த 2 கேள்விகளுக்கும் அடுத்து இந்த பனிக்காலத்தில் வந்து மேய்ச்சலுக்கு விடுறதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்பதான் சொன்னீங்க. ஏன்னா பனிக்காலத்தில் வந்து காலையில் பனி அதிகமாக இருக்கனால அந்த பனி வந்து புல்ல வந்து நிறையா இருக்கும், அதில் கிருமிகள் அதிகமாக இருக்கனால அது மேயும் போது வந்து வயிற்றால போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆடுகளாக இருந்தால் நீலநாக்கு நோய் இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார். நீலநாக்கு நோயெல்லாம் செம்மறி ஆடுகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது துள்ளு மாதிரி நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த பனி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது தான் நல்லது சார். சரிங்க சார். அடுத்தது வந்து கன்றுகளுக்கு வந்து கொடுக்கலாமா, பால் கொடுக்கலாமான்றது மறுபடியும் கேட்குறேன். ஆமாம் சார். இளங்கன்றுகளுக்கு கொடுத்தா வந்து அந்த ஹார்ட்டில் வந்து புண்கள் வந்து உடனடியாக கன்று வந்து இறந்துடும் சார். அதனால் கண்டிப்பாக வந்து இளங்கன்றுகளை வந்து கோமாரி நோய் அந்த மாடுகளுக்கு ஊட்ட விடக்கூடாது சார். உடனே கண்ணுட்டியை தனியாக பிரிச்சிடணும் சார். பிரிச்சுட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த புட்டி பாலாக வந்து கொடுக்கலாம். ஆனால் நேரடியாக வந்து ஊட்ட விடக்கூடாது சார். சரிங்க சார். அடுத்த கேள்விகள் சில கேள்வி. கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் எல்லா ஊர்லயும் நடக்குதா இல்ல கால்நடைகளை நாமளே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. உசிரியிலிருந்து சுகுமார். இப்போ கோமாரி தடுப்பூசி, இப்போ 9வது சொட்டு தடுப்பூசி பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஆரம்பிச்சு இப்போ ஜூலை 31 வரைக்கும் நடக்குது சார். எல்லா கிராமங்கள்லையுமே நடக்குது சார். ஒவ்வொரு கால்நடை மருத்துவமனைக்கும் ஒரு 3 கிராமம் 4 கிராமம் அந்த மாதிரி இருக்கும் சார். எப்படி தகவல் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எப்படி தகவல் சார்? அவங்க முத நாளே வந்து மைக் செட் மூலமாக விளம்பரம் பண்ணிடுறாங்க சார். நாங்கள் வந்து நாளைக்கு இந்தந்த இடத்துல இப்போ உதாரணம் ஒரு ஊரில் வந்து ஒரு பால் சொசைட்டி கிட்ட போடுறோம், ஒரு பிள்ளையார் கோயில்கிட்ட போடுறோம் அப்படிங்கிறத வந்து முத நாளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க சார் எல்லா பக்கம் மைக் செட்டில். ஸோ அடுத்த நாள் வந்து அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க சார். அந்த வேக்சின் ஸ்பாட்டுக்கு அந்த மருத்துவ குழு வந்துருவாங்க தடுப்பூசியோட. நம்ம கால்நடையில் கொண்டு போனால் மட்டும் போதும் சார். போனோம்னா உடனே அவங்க வந்து தடுப்பூசி வந்து போட்டுவிட்ருவாங்க சார். இப்போ என்னன்னா இந்த மத்திய அரசு வந்து இதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னன்னா ஆதார் பேஸ்டு வந்து எல்லா தடுப்பூசியிலையும் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹியூமன்ல நம்ம வந்து கொரோனா தடுப்பூசி போடும்போது கூட நம்ம ஆதார் வச்சு தான் போட்டோம். அதே மாதிரி வந்து கால்நடைகளுக்கும் வந்து படம் சொல்லியிருக்காங்க சார். இந்த ரெக்கார்ட் பண்றது எதுக்காக அப்படின்னா சார், அப்பதான் வந்து தடுப்பூசி எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோமாரி தடுப்பூசியை பொறுத்தளவுக்கு சார் நம்ம ஒட்டு மொத்தமா குறைஞ்சபட்சம் 85% பாப்புலேஷன் நம்ம வந்து கவர் பண்ணோம் சார். இப்போ திருச்சி மாவட்டத்தில் பார்த்தோன்னா அந்த 85% 90% பாப்புலேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,08,000 கால்நடைகள் பசு எருமைகள் இருக்குது சார் நம்ம திருச்சி மாவட்டத்தில். இந்த எல்லா கால்நடைகளுக்கும் நம்ம தடுப்பூசி போட்டுருணும் சார். இதுதான் ஒரு 90% கவரேஜ். நம்ம 90% கவரேஜ் கொடுத்தனா தான் உங்களுக்கு இந்த நோய் வந்து முழுமையாக வராமல் வந்து தடுக்க முடியும் சார். நம்ம வந்து குறைவாக போட்டோம்னா அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் பொதுமக்கள் அனைவருமே கால்நடை வளர்க்குறவங்க எல்லாம் ஒத்துழைச்சி அவங்க வளர்க்குற எல்லா கால்நடைக்கும் தடுப்பூசி போட்டுக்கணும் சார். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்குங்க, அங்கே வர டாக்டர்கிட்டே கூட கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன மனசில் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. ஆனால் மறக்காமல் தடுப்பூசியை போட்டுருங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சொல்கிறதோட முக்கியம். ஆமாம் சார். போகும்போது வந்து இந்த ஆதார் கார்டு அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் சார், அதில் ஓடிபி வரும் சார், அதை வந்து பதிவு பண்ணணும் சார். அவங்களுக்கு தடுப்பூசி போட்டாச்சுங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் சார். அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் பதிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லது சார். அவங்க அந்த பண்ணையாளர்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தரோட ஆதார் நம்பர் இருந்தால் போதும் சார். யாரோ ஒருத்தர் வந்து பதிவு பண்ணிட்டா போதும் சார். சரிங்க சார். அடுத்து என்ன கேள்வி? கோமாரி நோய்க்கான அறிகுறி என்ன? சினமாட்டுக்கு இந்த ஊசியை போடலாமா? இதுக்கு தனியா நாட்டு மருந்துன்னு ஒண்ணு தராங்க, அதை வாங்கி போடலாமான்னு கேட்டிருக்காங்க. ராஜ் ரமேஷ், நங்கவரம். நாட்டு மருந்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மேனேஜ் பண்றதுக்கு பயன்படும் இல்லைங்களா? ஆமா சார். நாட்டு மருந்து வந்து நம்ம ரொம்ப ரிலையபிளாக எதையும் நம்ப முடியாது சார். பட் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப்னு சொல்லுவோம்ல சார், ஒரு நோயை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தடுப்பூசி தான். தடுக்கிறதுக்கு ஒரே வழி தடுப்பூசி தான் சார். அதை வந்து போட்டுக்கிட்டா தான் நம்ம வந்து நோய் வராமல் தடுக்க முடியும் சார். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போட்டுக்கணும். சினை மாடுகளுக்கும் வந்து நம்ம தடுப்பூசி போடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து 7 மாதம் வரைக்கும் தடுப்பூசி சினையாக இருக்கிற மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கலாம்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் சார். 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற மாடுகளுக்கு நம்ம தடுப்பூசி போடலாம் சார். பாதிப்பெல்லாம் வராது. தடுப்பூசினால எந்த பாதிப்பு, அபார்ஷன் அந்த மாதிரிலாம் வராது. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, சயின்டிஃபிக்காகவும் அது வந்து கிடையாது. ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா சார், இந்த முத்துன சனையாக இருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதே கொஞ்சம் சிரமப்பட்டு நிற்கும் சார். அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது ஏதாவது மிரண்டு கீழே விழுந்துருச்சுன்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தவிர்க்க சொல்கிறோம். பட் அப்படி ஏதாவது அவங்க போட வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அந்த 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற மாடுகளுக்கு கன்று போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும் சார். டாக்டர் சொன்னால் போட்டு விட்ருவாங்க. சரிங்க சார். இப்போ அடுத்த நம்ம கூட இருக்கிற விவசாயிகள் கட்டலாம். கேளுங்க. ஹலோ. கேளுங்கம்மா, கேளுங்க. கேளுங்க. வணக்கம் சார், நான் எசனப்பட்டி வந்து பேசுறேன் சார், இளஞ்சியம். கேளுங்க. சாருக்கு வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நாங்க வெள்ளாடு வச்சிருக்கோம் சார், 10-50 ஆடுக்கு மேல இருக்கு. 2 பேர் சேர்ந்து பாத்துக்கிறோம். கண்டிப்பா, நன்றி, நல்லதுமா. அது வந்து தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்ல மாட்டுக்கு தான் போடுவோம், ஆட்டுக்கு போட முடியாது, நீங்க மருந்து வாங்கி கொடுத்தாதான் நாங்க போடுவோம்னு சொல்றாங்க சார்.
இல்ல, ஆட்டுக்கு கோமாரி போடணுன்ற அவசியம் இல்லைம்மா. ஆட்டுக்கு என்னென்ன ஊசி போடணுமோ அந்த ஊசிகளில் எது எதெல்லாம் நம்ம அரசாங்கத்துலேருந்து கொடுக்குறாங்க சார், எது அவன் வாங்கி போட்டுக்கலாங்க சார், அதையும் சொல்லிடுங்க. சார் இது வந்து ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசின்னு ஒன்று வருது சார், பிபிஆர். ம். அந்த தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்லேயும் சப்ளை வருது சார். அப்போ வந்து அது கண்டிப்பாக அவங்க போட்டு விட்ருவாங்க சார். அரசு மூலமாகவே போட்டுருவாங்க, ஹாஸ்பிட்டல் மூலமாக. மற்ற தடுப்பூசிகள் வந்து இப்போ நம்ம இதில் சப்ளை இல்லை சார், வர்றதில்லை. இப்போ அதை விட்டிங்கன்னா அந்த துள்ளுமாரி நோய் தடுப்பூசி இருக்குது சார். அது வந்து என்டோடாக்சிமியான்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. அது வந்து மார்க்கெட்டில் தான் கிடைக்குது. இப்போ நமக்கு அதுக்கு சப்ளை இல்லை சார். ஒரு 50 ஆடு வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ செலவாகும் சார் அவங்க அந்த ஊசி போடுறதுக்கு? பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சு தான் சார் செலவாகும். ரொம்ப அதிகம் ஆகாது சார். அந்த தடுப்பூசி வந்து கம்மி தான் சார், ரேட்டெல்லாம் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம போட்டுக்கலாம். அதாவது அந்த தடுப்பூசிகள் வந்து இப்போ ஒரு சில தடுப்பூசிகள் ஒரே ஒரு தடுப்பூசி மட்டும் தான் கிடைக்குது, மித்த தடுப்பூசிகளை அவங்களே இது பண்ணி மொத்தமாகவே நம்ம 2 தடுப்பூசி போட்டாவே போதும் சார் ஆடுகளை. ஆமாம் சார், வெள்ளாடுகளை பொறுத்தளவுக்கு இந்த துள்ளுமாரி நோய் தடுப்பூசி சார், அப்புறம் ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசி. ஆட்டுக்கொல்லி நோய் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும் சார். ஒரு தடவை போட்டாலே 3 வருஷத்துக்கு அது எதிர்ப்பு சக்தி இருக்கும், அடிக்கடி போட வேண்டியதில்லை. சரிங்க சார். அந்த துள்ளுமாரி தடுப்பூசி மட்டும்தான் சார் வருஷத்துக்கு 2 தடவை போடணும், முக்கியமாக மழைக்காலங்களில் வரக்கூடியது. ஸோ மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம போட்டால் போதும் சார், ஒரு டைம் போட்டால் போதும். அடுத்த ஒரு கேள்வி, பிறந்த பசு கன்றுகளுக்கு எப்படி தொப்புள் கொடி பராமரிக்கணும், தொப்புள் கொடியை எப்படி வெட்டணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுரேஷ், திருச்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா இந்த இயற்கையாக அது பாட்டு கண்ணு போடும் சார், தொப்புள் கொடி அதே வந்து கட்டாயிடும், அது பாட்டு கண்ணுக்குட்டி வளர்ந்துட்டு இருக்கும், எல்லாம் பண்ணோம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த கண்ணுக்குட்டி விளையாடும் போது அந்த மண்ணுலாம் கீழே படுத்துருக்கும் எந்திரிக்குது இல்லை சார், இல்லை அந்த சகதி சேரெல்லாம் போயிட்டு படுக்க எந்திரிக்கும். அப்போ அது வழியாக வந்து கிருமி அந்த தொப்புள் கொடி வழியாக உள்ளே போயிங்க சார், டெட்டனஸ் மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அதாவது அந்த குதிரை வலிப்பு நோய். சரிங்க சார். அதெல்லாம் வந்துட்டு அதை வந்து காப்பாற்றவே முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சீல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். தொப்புள் வந்து சீல் பிடிச்சிக்கும், இல்லை புழு வச்சுக்கும். ஸோ அதனால் நார்மலாக வந்து இந்த தொப்புள் கொடி வந்து 15 நாளில் வந்து தானாகவே விழுந்துடும் சார். ஆனால் இப்போ நம்ம அதை வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நல்ல சுத்தமான பிளேடில் அந்த தொப்புள் கொடி ஆரம்பிக்குது சார், ஆரம்பிக்கிறது ஒரு 2 இன்ச்சு கீழே விட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் சார். ஒரு நூலில், ஒரு சுத்தமான நூலில் வந்து ஒரு முடிச்சு டிஞ்சரில் நினச்சிக்கணும். அந்த நூலை நினச்சி ஒரு முடிச்சு போட்டு முடிச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு சுத்தமான புது பிளேட், சேவிங் பிளேட் இருக்குல்ல சார், அதை வச்சு கட் பண்ணி விட்டுடலாம் சார். கட் பண்ணிவிட்டு டிஞ்சர் அயோடின் வந்து நமக்கு கிடைக்கும் சார். அதனால் பஞ்சில் நினச்சி நல்லா மேலே நல்லா தொடச்சி விட்டுணும் சார். ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி நல்லா டிஞ்சர் அயோடின் நினச்சி விட்டோம்னா 15. ஆமாம் சார், காலை மாலை 2 வேளையும் வந்து நல்லா நினச்சி விட்டுறணும், கீழேருந்து மேலே வரைக்கும் சார். ஸோ அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போகிறது வந்து தடுக்கப்படும் சார். இந்த பிரச்சனை போகாமல் நம்ம தவிர்த்திடலாம். அதே மாதிரி கண்ணுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சார். 15 நாளில் அந்த தொப்புள் கொடி ஈஸியாக விழுந்துடும் சார் அது. சரிங்க சார். அடுத்த ஒரு விவசாயம் கூட இருக்கிறாங்க, அவங்களோட கேள்வி கேட்டலாம். கேளுங்க சார். வணக்கம் சார். கேளுங்க கேள்வி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் வந்து சார் கந்தரவாட்டி புதுநாள்லேருந்து பேசுகிறேன். மாடு வந்து 8 மாத சேனை, அதுக்கு தடுப்பூசி போடலாமான்னு தான் கேட்குறேன். சரி, அது சம்மந்தமாக இப்போ தான் சொன்னோம். அதாவது அதான் சார், 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற மாடுகள், அமைதியாக இருக்கிற மாடுகளாக இருந்தால் நம்ம தடுப்பூசி போடலாம் சார், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப பயப்படுது மிரளுதுன்னா வேணால் நம்ம அதை வந்து தவிர்த்துட்டு, ஆனால் கண்ணு போட்ட உடனே 15 நாளில் போட்டுடணும் சார். ஆனால் தடுப்பூசினால பாதிப்பு இல்லை, சனையை பாதிக்காது. போடணுன்னா போடலாம், மிரளும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த கூட இருக்கிற விவசாயி கேளுங்கய்யா. ஐயா வணக்கம். கேளுங்க. மணிராஜ் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. கேளுங்க. இந்த கோமாரி நோய் வந்த மாட்டு பாலை வந்து கண்ணுக்குட்டி குடிச்சா உடனே அதோட ஹார்ட்ல பாதிப்பு வந்து இறந்துன்னு சொல்றாங்க. அதான் சொன்னாரு. அதே பாலை வந்து கறந்து போயிட்டு பண்ணையில கொடுத்தாங்கனாக்கா மற்றவங்க எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது பாதிப்பு வருமா? சரி, ஓகே. மனிதர்களுக்கு இந்த பாதிப்பு வருமா அப்படிங்கிறது சார்? கோமாரி நோய் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு வராது சார், 100%. அது வந்து பிளவுபட்ட குழம்பை உடைய, நான் ஏற்கனவே சொன்னது, அந்த மாதிரியான மிருகங்களுக்கு மட்டும்தான் சார் இது பாதிப்பு ஏற்படுத்தும். நமக்கு குழம்பு இல்லை, நமக்கு வந்து குழம்பு கிடையாது சார், அதனால வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் சார், நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம்னா பாலை வந்து நல்லா காய்ச்சி தான் குடிக்கிறோம். ஸோ நம்ம காய்ச்சுற டெம்பரேச்சரில் எல்லா கிருமியுமே இறந்துடும் சார். அதிகபட்சம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற கிருமி வந்து டிபி, அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற டிபி கிருமி தான் வந்து பாக்டீரியா தான் ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஹீட்டுக்கு. அதுவே நம்ம கொதிக்க வைக்கிறதுல எல்லாமே இறந்துடும் சார். ஸோ கொதிக்க வச்ச பால் வந்து சேஃப், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. கோமாரி நம்ம மனிதருக்கு பரவாது சார். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த கோமாரி தடுப்பூசி பற்றிய முக்கியமான தகவல்களை நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனையோட கால்நடை மருத்துவர் தனவேல் அவருங்க.
குறிப்பாக இந்த தடுப்பூசி போடுறதோட அவசியம் என்ன, எந்த நேரத்தில் போடணும், குறிப்பாக இதில் வந்து நம்ம போடுறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பட் ஆனால் அதை வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படியா இருந்தாலும் அதில் பொருளாதார ஹெல்ப் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சவால்களுக்கு நடுவில் தான் ஒரு ஆடு மாடு வச்சு வளர்த்துட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தில் யோசிக்காமல் முதல்ல இதை செய்யணும். அதுவும் இப்போ இந்த நடந்துட்டு இருக்க முகாமை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் ஒரு ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போகணும். அதில் அந்த செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த ஊசியை வந்து போட்டுக்கணும். அவங்க ஊர்லேயே நடக்குது, அதை மறக்காமல் போட்டுக்கணுன்றதை சொன்னாங்க. சார், இதுக்கு நடுவில் இந்த கோமாரியை தாண்டி நடுவில் வந்து ஏன்னா ஒரு விவசாயி சொன்னது ரொம்ப முக்கியமாக மனசுக்கு பட்டுது, அதனால் நான் திருப்பி கேட்குறேன். இந்த செனை பிடிக்கிறதுல அவருக்கு பிரச்சனை, நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒரு கண்ணை வந்து சரியான முறையில் வளர்க்கும் போது தான் அது சரியான ஒரு மாடாக நாளைக்கு மாறும். இன்றைய கன்று நாளைய பசு அப்படின்றப்போ அந்த கன்றுலேருந்து அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க சார். ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணுன்றது மட்டும் சொல்லிடுங்க பண்ணையாளர்களுக்கு. ஆமாங்க சார், அதாவது நீங்கள் சொன்னது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு சார். இன்றைய கன்று தான் நாளைய பசு. அதை வந்து நம்ம வந்து நிறைய டைமில் மறந்துடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பால் வந்து நமக்கு நல்ல விலை கிடைக்காதனால நம்ம வந்து அந்த பாலை பூராமே கறந்துடுறோம். கன்றுக்குட்டிகளை வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு குறைச்சி விடுறாங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு ப்ராப்ளம் சார். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டியோட எடையில் 10ல் 1 பங்கு வந்து பால் கொடுக்கணும் சார் பிறந்த கன்றுகளுக்கு சார். பிறந்த கன்று வந்து ஒரு 30 கிலோ ஆவரேஜ் இருக்குன்னா 3 லிட்டர் பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது சார், அளவு கரெக்டாக தெரியாது. அப்போ 4 காம்பில் 1 காம்பு பாலை வந்து முழுசாக வந்து கன்றுக்குட்டிக்கே விட்டுறணும் சார். 1 மாதத்துக்கு மேலான கன்றுகளுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ, அதோட இடையில 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் வந்து அதுக்கு பால் கொடுக்கணும் சார். 1 மாதம் ஆயிட்டாலே நம்ம வந்து அடர் தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் சார். சரிங்க. அடர் தீவனம், குச்சி தீவனம் இதெல்லாம் இருக்குது, கலப்பு தீவனம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கணும் சார். அதை வந்து பழக்கணும் சார். அதை வந்து அதுவே சாப்பிடாதுங்க சார். நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நாட்டு சக்கரை, அதை வந்து கொஞ்சம் அடர் தீவனத்தில் கலந்து வாயிலெல்லாம் பூசி விட்டோம்னா அது வந்து நல்லா சாப்பிட்டு பழகிக்கும் சார். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா அதோடைய எடை வந்து நல்லா அதிகமாகும், நல்லா ஆரோக்கியமாக வளரும் சார். அதோட முக்கியமானது குடற்புழு நீக்கம் சார். அந்த டிவார்மிங் வந்து கண்டிப்பாக செய்யணும் சார். எறும்பு கன்றுகளுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எறும்பு கன்றுகள் வந்து தாயோட வயிற்றில் இருக்கும்போதே அதோடைய வயிற்றில் வந்து புழுக்கள் வந்து உண்டாயிரும் சார். அதனால் கன்று போட்ட உடனே அதுக்கு குடற்புழு நீக்கம் கொடுத்துடணும் சார். பசுங்கன்றுகளுக்கு 15 நாட்களில் நம்ம கொடுத்துடணும் சார். சரிங்க சார். இதை தாண்டி விவசாயிகளுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் அதை மட்டும் சொல்லிடுங்க சார். உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லலாமா சார்? கண்டிப்பாக சொல்லலாம் சார். சரிங்க சார். இந்த நம்பர் மூலமாக அவங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா குறிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மறக்காமல் இப்போ இந்த நடந்துட்டு இருக்க தடுப்பூசி முகாம்களை வந்து பயன்படுத்தி கோமாரி நோய்க்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணுன்றது தான் நம்மளோட வேண்டுகோள். நீங்கள் வந்து மருத்துவரை தொடர்பு கொள்ள 9443678967 9443678967 அப்படின்னு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார். மிக்க நன்றி சார்.